உமக்கு நன்றி. அருமையான ஒரு செய்திக்காக ஒரு நல்வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். உண்மையிலேயே சபைக்கும் போதகர் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காரணம், அக்டோபர் 31 சரியா அவங்களுடைய வாட்ஸ்அப்பில் தான் அந்த ஸ்டேட்டஸை பார்த்தேன். மார்ட்டின் லூத்தர் அவருடைய சீர்திருத்த நாள், அந்த 95 தீசிஸ் அவர் சீர்திருத்தத்துக்காக அந்த இதை போட்ட நாள். அதை நினைவு கூறும் வகையில் அவங்களுடைய அந்த ஸ்டேட்டஸை பார்க்க உடனே எனக்கு நீண்ட நாளாகவே ஒரு ஆசை. ஏன்னா இவர் இருக்கக்கூடிய அந்த இசிஐ சபை என்பது அந்த மார்ட்டின் லூத்தருடைய புரோட்டஸ்டன்ட்டை தழுவிய ஒரு சபை, அந்த கொள்கைகளை எடுத்து உலகத்துக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு சபை. அந்த சபையினுடைய ஒரு கிளை சபையால் இந்த இடத்துல இருந்து மார்ட்டின் லூத்தரை குறித்து அந்த விஷயங்களை வெளிப்படுத்தணும்னுட்டு நீண்ட நாள், அது என்னுடைய அவான்னு சொல்ல மாட்டேன், கர்த்தர் கொடுத்த ஒரு அவான்னுட்டு நான் நினச்சிக்கிறேன். அந்த ஸ்டேட்டஸை பார்த்த உடனே அந்த பழைய இது ஸ்பார்க் ஆச்சு. நாம் வர சண்டேவே இதை பண்ணால் நல்லா இருக்கணும். 31 முடிஞ்சு வர முதல் சண்டே. இருந்தாலும் என் சித்தம் அல்ல, கடவுளோட சித்தம் என்னவோ தெரியாது. ஒரு கால் பண்ணேன் ஐயாவுக்கு, இது போல செய்தி சொன்னேன், தாராளமாக வந்து பண்ணுங்கன்னாரு. அவருக்கு ஒரு முதற்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மார்ட்டின் லூத்தரின் சீர்திருத்தம், ஏன் ஒரு சீர்திருத்தம் தேவைப்பட்டது, அது ஒரு கேள்வி ஒன்று வருது. சீர்திருத்துற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு அந்த காலங்கள், அந்த ஐரோப்பாவில் பார்க்க போனா அந்த அளவுக்கு சீர்கேடு நடந்ததான் சீர்திருத்த ஒருத்தர் வரும். அந்த சீர்கேடுகள் அந்த அளவுக்கு மலிஞ்சு இருந்தது. 500 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற இந்த சம்பவங்களை பார்க்கும்போது 15ஆம் நூற்றாண்டுல இப்படிப்பட்ட சீர்திருத்தம் ஏன் தேவை பார்த்தா, அந்த காலங்கள்ல இருக்கும்போது அந்த ஐரோப்பாவில் நிறைய கிரேக்க நாட்டினர் வந்து குடி போகும் பொழுது ஐரோப்பாவினுடைய அந்த கலாச்சாரத்துக்கு அவங்க பெரிய வேற ஒரு விஷயத்த போதிக்கிறாங்க. கிரேக்கர்கள் எப்படின்னா அரிஸ்டோட்டல், புளூட்டோ இது போன்ற தத்துவ ஞானிகள், அதாவது மனுஷ அறிவுலேருந்து வர விஷயங்களுக்கு முதன்மையான இடத்த கொடுக்கணும்னு சொல்றவங்க. அது வந்து மெல்ல மெல்ல ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய சபைக்குள்ளேயே நுழைய ஆரம்பிக்குது. அது நுழைந்ததின் விளைவாக சபைக்குள்ளேயும் அந்த பியூரான வேத சத்தியத்தை தண்ணி கலந்த சத்தியம் ஆகி போயிடுச்சு. டிகாஷன் மாதிரி ஆகிட்டாங்க பியூரான சத்தியம். அதன் கலப்படு என்ன எப்படி சபையில பாதிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, வேதத்துல வேத வார்த்தைகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு பக்கம், இத்தனாவது நூற்றாண்டுல சொன்ன அந்த போப்பு இதை சொன்னாரு, இந்த பாஸ்டர் இதை சொன்னாரு, இதையே ஒரு பெரிய பைபிளாக்கி இவர்களுடைய போதனைகள் தான் மக்களை கடைபிடிக்கணும்ன்ற வகையில அது ஒரு சொல்ல போனா ஒரு 7 சாக்கிரமங்கள் முக்கியமா அந்த இடத்துல அனுசரிச்ச சாக்கிரமங்கள். பிரீஸ்ட், போப் இவர்கள் தான் அந்த இடத்துல ஒரு பவர்ஃபுல் அத்தாரிட்டி அந்த நாட்டிலேயே. அந்த நாட்டை ஆள்றது ராஜா ஒருத்தர் இருந்தா கூட அந்த ராஜாவை காட்டிலும் ஒரு பவர்ஃபுல் அத்தாரிட்டி யாருன்னா இந்த போப்பா தான் இருப்பாரு, இந்த பிரீஸ்ட். இவங்க தான் காரணம் என்னன்னா, இவங்க ஞானஸ்தானம் கொடுத்தாதான் அந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஞானஸ்தானம். அந்த குழந்தை ஒன்று பிறந்தா 7 நாள் ஞானஸ்தானம் கொடுக்கணும். அந்த ராஜா இவங்களை பகச்சிக்கினாருன்னா இவங்க ஸ்ட்ரைக் பண்றாங்க, யாருக்கும் ஊர்ல இனிமேல் ஞானஸ்தானம் கிடையாது, முடிஞ்சு போயிடுச்சு கதை. ஸோ உடனடியாக என்ன பண்ணுவாங்க, மக்கள்லாம் போய் ராஜா கிட்ட முறையிடுவாங்க. போய் எப்பயா கன்வின்ஸ் ஆகி அவர்கிட்ட போப் கிட்டதுட்டு ராஜா வந்து கன்வின்ஸ் ஆவாரு. ஆனதின் பிற்பாடு இவங்க ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. ஸோ ஒரு அரசியலிலும் சரி, நாட்டில் சகல விதத்திலும் அதிகாரம் படைத்தவர்களாக அப்போது இருந்து அந்த போப் போன்றவர்கள் இருந்தார்கள் அந்த இடத்துல. அந்த சாக்கிரமங்கள், அந்த சடங்குகள் செய்யணும். அந்த சடங்குகள் ரொம்ப முக்கியமானது. மக்களும் அதிலே பிணைக்கப்பட்டவர்களா மாறிட்டாங்க. காரணம் என்னடான்னா, போப் என்ன சொல்றாரோ அது கடவுள் சொல்றதுன்றதை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வகையில் அங்க விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போதுதான் சீர்திருத்த விடிவெள்ளிகள் சிலரை குறிப்பிடுறாங்க. அதாவது மார்ட்டின் லூத்தருக்கு முன்னாடி இருந்தே சில பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இது போல அக்கிரம அநியாயங்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய மனிதர்கள். அதுல முக்கியமா பார்த்தா ஜான் விக்லிஃப்ட். இவர் என்ன பண்றாரு, இதே போல இவர் எதிர்க்கிறார். இவர் என்ன பண்ண, எரிச்சி நதியில தூக்கி போட்டுறாங்க இந்த தீர்க்கதரிசி. இதெல்லாம் தப்புப்பா செய்யக்கூடாதுன்னு. அடுத்தது ஜான் ஹஸ்ன்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் பீட்டர் வோல்டோ, இவரையும் எரித்து சாவடிக்கிறாங்க. இந்த ஜான் ஹஸ்ன்றவரையும் இதே மாதிரி எரித்து சாவடிக்கிறாங்க தொடர்ந்து. அதாவது நாங்க சபையில என்ன பண்றோமோ அதை தான் நீங்க கேட்கணும், யாருமே எதிர்க்க கூடாது. அந்த சபையை ஒருவன் எதிர்த்தான் என்றால் அதன் தேசத்துக்கே எதிராக குரல் கொடுக்கறத போல ஒரு கருத்து வாங்கணும். போப்பை எதிர்த்து யாருமே பேச முடியாது. போப்பு தப்பு சொல்றதுக்கு தெரியும் யாருமே, காரணம் அது மரண தண்டனைக்கு ஒப்பான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது அந்த டைம்ல. இப்படிப்பட்ட அடக்குமுறைகள் கிறிஸ்துவம் சீரழிஞ்சு போய் கொண்டிருந்த நேரத்துல இதை சீர்திருத்த ஒரு வேணும். யார் வேணும், எப்படிப்பட்ட மனுஷன் வர முடியும்? ஏன்னா இது பெரிய ராஜ்யமே, ஒரு பெரிய என்ன சொல்றது, பெரிய பவர்.
ஒரு பவர் அங்க நடந்துக்கிட்டு அந்த பவரை யார் ஜெயிக்க முடியும்? நம்ம உடனே மனுஷன் யோசிக்கும், இந்த பவர் ஜெயிக்கணும் இன்னொரு பவரை கூட்டின்னு. கடவுள் அதெல்லாம் பண்றதுக்கு போறது. இவர்களை எதிர்க்க வேண்டும் என்றால் எல்லா வகையிலும் இவர்களை காட்டிலும், அதாவது இவங்களால கொல்ல முடியாதவனா இருக்கணும், அவன் இவங்களை காட்டிலும் தேர்ச்சியானவனா இருக்கணும். அப்படிப்பட்டவன் எங்க போய் தேடுறது? நிச்சயமா நம்மளுடைய மனித மூலையில இதுக்கான விடை கிடையாது. கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு விடையை வச்சிருக்காரு. அந்த நேரத்துலதான் எந்த ஒரு பின்புலமும் எந்த ஒரு இயக்கமும் எந்த ஒரு விஷயமும் இல்லாம சாதாரண ஒரு ஜெர்மன் மனிதனை கடவுள் தெரிந்து கொள்கிறார். இந்த சீர்திருத்த புரட்சி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மார்ட்டின் லூத்தர், இதை குறிச்சு எந்த அறிவுமே இவருக்கு கிடையாது. மார்ட்டின் லூத்தருக்கு அவர் பிறந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் ரொம்ப தூரம். இங்க நடத்த அக்கிரமங்களை பத்தி கூட அவருக்கு தெரியாது. அவருடைய அப்பா வந்து அந்த கோல்ட் மைன்ஸ்ல இதுல வேலை செய்யறாரு, சுரங்க பணியாளர். அவர் என்ன பண்றாரு, புள்ள நல்லா வளர்ந்து ஒரு வக்கீல் ஆகணும்னு விரும்புறாரு. அவர் பிள்ளைக்கு கடவுள் இப்படி ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறார். அதான் சொல்லுவாங்க பாருங்க, நீ என்னதான் டக்கர் வச்சாலும் கடவுள் நினைச்சது நடந்துடுறாரு. அவர் வக்கீலுக்கு படிக்க வைக்கணும்னு விரும்புறாரு. இதை குறித்து எந்த அறிவும் இல்லாத அந்த மனுஷன் அந்த இடத்துல பிறக்கிறாரு. ஸோ அதுல ஒரு விஷயம் என்னன்னா, தீர்க்க தரிசன விஷயம். அந்த ஜான் ஹஸ்ன்ற ஒரு எரிச்சி கொண்டாங்க பாருங்க. அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்றாரு. அவர் ஆங்கில சொல்றது தமிழ்ல நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிறேன். அவர் சாகும் போது சொன்ன வார்த்தை, நீங்கள் ஒரு ஹஸ்னா இங்கிலீஷ்ல இன்னொரு அர்த்தம் கூஸ். கூஸ்னா ஒரு பறவை. நோ யூ ஆர் கில்லிங் ஏ கூஸ். இப்போ நீங்க ஒரு பறவையை எரிக்கிறீங்க. நான் தான் அது என்ன எரிக்கிறீங்க, சாவடிக்கிறீங்க. In another 100 years there will be a swan. அடுத்த 100 வருஷத்துல இன்னொரு பறவை ஸ்வான் ஒன்னு கிளம்ப போகுது. அதுதான் மார்ட்டின் லூத்தர் அவர் சொல்ற. அவருக்கு தெரியாது மார்ட்டின் லூத்தர். யூ நெவர் ரோஸ்ட் நெவர் கில். நீ அதை சாகடிக்க முடியாது, எரிக்கவும் முடியாது, கொல்லவும் முடியாதுன்னு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு அவர் போய் சேர்ந்துட்டாரு. கரெக்டா அவர் சேர்ந்து 100வது வருஷம் மார்ட்டின் லூத்தர் பிறக்கிறார். அந்த தீர்க்க தரிசனம் உண்மையாகுது. உங்களால் அவனை எரிக்கவோ கொல்லவோ முடியாது. ஏன்னா தீர்க்க தரிசனம் அவர் எப்படி உரைத்தாரோ அதே போல இவர் பிறக்கிறாரு. அவருடைய தந்தை ஜான் லூத்தர் மார்ட்டினை வக்கீலாக ஆக்குவதே அவருடைய நோக்கம்னுட்டு அவரு ஒரு கொள்கையை வச்சுட்டு இருக்கிறார். கடைசியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்ட்டின் லூத்தர் பிறவியிலிருந்தே சிறு வயசுல இருந்தே மென்மையான மனதை உடையவராக இருக்கிறார். மென்மையான இருதயம். அது எப்படிப்பட்டதான்னா, ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அந்த ஒரு மனுஷங்கள்லாம். மார்ட்டின் லூத்தருக்கு கடவுளை கொடுத்த வரப்பிரசாதம் அந்த இருதயம், அந்த மனசாட்சி. ஒரு சில பேர் இருக்கிறாங்க, எத்தனை தப்பு பாட்டாலும் சொச்சு போட்டு போயிட்டு இருக்குது. அது வேற, அது சூடுண்ட மனசாட்சின்னு சொல்லுவாங்க. அதாவது முதல்ல சூடா காபி குடிக்கும் போது நாக்கு சூடா இருக்கும். தொடர்ந்து சூடா காபி குடிச்சு பழகின கூட நாக்கு மறந்து போயிடும் பாருங்க. அது சூடுன்னு சொல்ல கூட நாக்குக்கு தெரியாது. அது போல இந்த மனசாட்சி முதல்ல தப்பு செய்யும் போது அந்த குற்ற உணர்வுல குத்தும் போதே அது சரி செய்து கொள்ற மனுஷன் சரி ஆயிடுறான். எத்தனை வாட்டி குத்தனாலும் நான் திரும்ப திரும்ப அதே பண்ணிட்டு இருக்கிறவங்க அது குத்துறது கம்மியாயிடும். ஏன்னா அதுக்கு சொரணம் போயிடும். இவங்கிட்ட எத்தனை வாட்டி சொன்னாலும் புரோஜனம் இல்லை. ஆனா மார்ட்டின் லூத்தருக்கு அந்த மென்மையான மனசாட்சி, அவர் ஒரு சின்ன தவறு செய்தாலும் ரொம்ப வருந்துறாரு. அவருடைய பிரச்சனை என்னவா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அப்போது சபையில் இருந்த அந்த நிலை, அது அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்ன நிலை அது? மெயினா இந்த சடங்காச்சார விஷயங்கள். அதாவது முதல் ஞானஸ்தானம் கொடுக்கறது ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு மனுஷன் பாவம் செய்தான் என்றால் என்ன செய்வாங்கன்னா, முதல்ல நீ ஒரு பிரிஸ்ட பிடிக்கணும், ஒரு பிரிஸ்ட பிடிக்கணும், உன் பாவத்தை கன்ஃபெஷன் பண்ணணும், அதை அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்தவனே முடிஞ்சு போயிடாது. அறிக்கை செய்தவனே நீ ஒரு பணம் நீ ஒரு பே பண்ணும். அதுக்கு பேனா வெறும் காசு பே, அந்த பேமெண்ட் மாதிரி கிடையாது. அவர்கள் சொல்ற ஒரு சில சடங்கு சம்பிரதாயங்களை நீ செய்யணும். இத்தனை வாட்டி அந்த கோயிலுக்கு போ, இந்த சர்ச்சுக்கு போ, இல்ல இத்தனை வாட்டி இந்த இறைவனுடைய பேரை எழுது, இது போல ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. இதெல்லாம் அந்த காலத்துல இருந்த முறைமைகள். இதை பத்தி எழுதுற அந்த பழைய நூற்றாண்டு ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல ஐரோப்பாவில் ஒரு மனுஷன் தொடர்ந்து ஒரு வருஷம் வேலைக்கே போக முடியாது. காரணம் என்னன்னா, வேலைக்கு போற ஒரு வருஷத்துல 6 மாசம் இந்த ஒரு பாவம் செய்யாம இருக்க முடியாது. எப்படியும் பாவம் வந்துடும். ஒரு தடவையும் பாவம் செய்யும் போது பிரீஸ்டுக்கு போகும்போது அந்த பிரீஸ்ட் சொல்றாரு பாருங்க, இந்த ஹோம்ஒர்க், இந்த சடங்கு சம்பிரதாயம், இதை ஊரை சுத்தி இதை செஞ்சு முடிக்கவே 6 மாசம் போயிடுமா? ஐரோப்பாவில் 6 மாசம் தான் ஒருத்தர் வேலைக்கே போக முடியும்ன்ற கட்டத்துல இது எங்க என்ன பிரச்சனை ஆகுது? பரிகாரம், பாவ மன்னிப்பு, புனித ஸ்தலங்களுக்கு போறது, அங்க போறது, இங்க வர்றது, இங்க வா அங்க போ, இது மதமே இவர்களுக்கு பெரிய பாரமாகி போச்சு. மதம் எப்பவுமே சரியான வழியை சொல்லலைன்னா அதுவே பெரிய பாடம் பாருங்க. மனுஷன் இப்படி மாட்டிக்கினாங்க போய் அந்த காலங்கள்ல. சீர்திருத்தம் ஏன் தேவைப்பட்டதுன்னா, கிறிஸ்துவத்தை தவறான பாதையில் கொண்டு செல்லும் போல கடவுள் அங்க ஒருத்தர் அனுப்புவார் அதை சரி பண்றதுக்கு. பெரிய பவர்ஃபுல் லீடர் எல்லாம் பண்ண மாட்டாரு. ஒண்ணும் இல்லாத ஒரு மனுஷன் தான் கைவிப்பார். ஒரு மனுஷன் ஒருத்தர், அந்த ஒருத்தரை வச்சு உலகத்தையே ஒரு ஆட்டாக்குவார். அப்பதான் கடவுள் யாருன்னு தெரியும் உலகத்துக்கு.
பவரான லீடரை ஒருத்தர் சூஸ் பண்ணணும். நம்மளாம் ஓட்டு போட்டு சூஸ் பண்றோம் லீடர்ஸ். அந்த மாதிரி அந்த லீடருக்கு ஒரு பவர் இருக்குப்பா, அதனாலதான் அவர் இதை செஞ்சாருன்னு இந்த உலகம் சொல்லி. ஒண்ணுமே இல்லாம ஏதோ ஒரு மூல கிராமத்துல கடந்த ஒருத்தனை தூக்குனாருங்க கடவுளை, அவனை எந்த வகையிலுமே பெருமை பாராட்டவே முடியாது. இவனுடைய பவரால செஞ்சான், இவனோட இதால செஞ்சான். அவன் ஒண்ணுமே இல்லாதவன் செய்யும் போதுதான் கடவுள் அதை செஞ்சார் என்பது தெரியும் உலகம். அது போன்ற உண்மை இல்லாத பட்சம் தான் மார்ட்டின் லூதர் பெரிய அறிவாளி, ஜீனியஸ், ஞானவான் அப்படிலாம் கிடையாது. அவர் சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கிறார், மென்மையான மனசாட்சியுடன். அவருக்கு இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குது. எந்த பிரச்சனை? ஒவ்வொரு தடவையும் அவர் அப்ப செய்த பாவம், இப்ப செய்த பாவம், இதெல்லாம் நினைவுக்கு வரும்போது திரும்ப திரும்ப பிரீஸ்ட் கிட்ட போறது, கன்ஃபெஷன் பண்றது, கன்ஃபெஷன் பண்ணி அந்த புனித விஷயங்களை ஹோம்ஒர்க் பண்றது, திரும்ப வேற ஒண்ணு ஞாபகம் வரும். குற்ற உணர்வு போகவே மாட்டேன். எத்தனை சடங்கு சம்பிரதாயம் செய்தாலும், 1000 சடங்கு சம்பிரதாயம் செய்தாலும் உள்ள இருந்த அந்த குற்ற உணர்வு நீங்க மாட்டேன். நாளுக்கு நாள் இவருக்கு என்ன இப்போது எந்த கடவுளை விழுந்து விழுந்து இவர் வணங்கினாரோ அந்த கடவுள் மேலே ஒரு வெறுப்பே வர ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்னன்னா, தர்ம காரியங்கள் செய்யணும், பல கோயிலுக்கு செல்வது, இறைவன் நாமத்தை நேரம் உச்சரித்துக் கொண்டிருப்பது, இது போதாதுன்னுட்டு இந்த சபையில பண்டிகைகள்லாம் வரும் பாருங்க, இதை அனுசரிக்கிறதுக்கு முடிஞ்சு போயிடுச்சு கதை. எந்நேரமும் குளிக்கிறது, முழுவது, போறது, வர்றது, இதே இதுல ஆன்மீகமே அவனுக்கு ஒரு பெரிய கட்டாயி போச்சு மனுஷன். ஏது சொல்வார் இல்லைங்களா ஒரு இடத்துல, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் அனைவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்முடைய மாஸ்டர், நம்முடைய போதகர், நம்முடைய கர்த்தர் நமக்கு விடுதலை தரார். நம்ம பாரத்தை அவர் சுமக்கிறார். ஆனா மதத்தில் இருக்கக்கூடிய மதவாதிகள் புது பாரத்தை உண்டாக்கி நம்ம தலைமையில, ஐரோப்பாவில் அதுதான் நடந்தது. சுமக்க முடியாத பாரங்கள் உங்கள் முற்பிதாக்கள் சுமக்க முடியாதா, நீ சுமக்க போறன்றார். அவர்களால தான் அது முடிஞ்சிருந்தா நான் வர வேண்டிய அவசியமே இல்லையே, சிலுவை அடிபட வேண்டிய அவசியமே இல்லையே. மனுஷன் தன்னுடைய நற்கிரை நிமித்தமே ரட்சிக்கப்பட்டு இருப்பானே, தன்னுடைய புண்ணிய காரியங்கள் மூலம் ரட்சிக்கப்பட்டிருப்பானே, 100 பேருக்கு அன்னதானம் போட்டு ரட்சிக்கப்பட்டு இருப்பானே. ரட்சிப்பை இதன் மூலம் வாங்கவே முடியாது என்பது திரும்ப 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 பல இடங்கள்ல வேதத்துல பார்க்க முடியுது. ஆனா இந்த இடத்துல என்ன ஆகி போச்சு, தங்களுடைய நற்கிரியை தான் நம்மளை காப்பாற்றுன்ற வகையில கட்டமைக்கப்பட்டு விட்டது. இது மார்ட்டின் லூத்தருக்கு பெரிய பிரச்சனை. இதுதான் அவர்களுடைய மார்க்கம், அந்த நேரங்கள் அவருடைய மதம் இதுதான் அங்க சொல்லி கொடுத்துட்டு சரியான வகையில நம்மள கொண்டு செல்லணும்னா மதம் அந்த இடத்துல பெரிய பிரச்சனை. இந்த நேரத்துல இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இதுல ரொம்ப கலைச்சி போறாரு மார்ட்டின் லூத்தர். திரும்ப திரும்ப இதே ரூட்ல தான் போறாரு, கடவுளை தேடிங்க, இதே சடங்கு, இதே சம்பிரதாயம், டயர்டாகி உட்கார்றாரு, ஒன்னும் முடியல. 21வது வயது லா காலேஜ்ல இருந்து அங்க வந்து பைபிள், அங்க லா காலேஜ்ல இவர் போனது லா படிக்கிறதுக்கு, அங்க இவருக்கு ஒரு ஃபுல் பைபிள் கிடைக்குது. என்னன்னா அப்போ ஐரோப்பாவில் லட்டின் பைபிள் தான் இருந்தது, லாட்டின் லாங்குவேஜ்ல இருந்த பைபிள். கிரேக்கர்கள் வரும்பொழுது இந்த நியூ டெஸ்டமெண்ட் புதிய ஏற்பாடுடைய மேனஸ்கிரிப்டை கொண்டு வராங்க. அந்த புதிய ஏற்பாடு மேனஸ்கிரிப்டை கொண்டு வரும்போது இந்த இவர்களுக்கிட்ட அந்த லட்டின் பைபிள் அந்த மேனஸ்கிரிப்டை ஒப்பீடு பண்ணி பார்த்தா நிறைய விஷயம் வேற வேற மாதிரி இருக்குது. இது ஒண்ணு இருக்குது, அதுல ஒண்ணு இருக்குது, ஏதோ ஒரு குளறுபடிக்குது. ஒரிஜினலான வேதத்தை எப்படி தெரிந்து கொள்வது என்ற ஒரு கன்ஃபியூஷன் ஒரு பக்கம். இதுல இவருக்கு அந்த லா காலேஜ்ல ஒரு முழு வேதாகமம் கிடைக்கிறது. அந்த நேரத்துல இவர் லா படிக்கிறத விட்டுட்டு என்ன பண்றாரு, சரி இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த குழப்படிக்கு இந்த பிரீஸ்ட் என்ன சொன்னாரு, 4வது நூற்றாண்டுல போன அந்த போப் என்ன சொன்னாரு, இவங்க சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் மூட்டை கட்டி வைப்போம், கடவுளோட வார்த்தை என்ன சொல்லுதுன்றதை பற்றி ஒரு ஐடியா அதுக்குள்ள போக ஆரம்பிக்கிறார். அதாவது ஒரு 18வது வயதுல இருந்த போது ஒரு தடவை பள்ளிக்கு போயிட்டு வரும்போது இடி மழையில ஒரு இடத்துல சிக்கிக்கிறாரு. சிக்கிக்கொள்ளும் போது இவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் செத்து போறான், தண்டர் ஸ்ட்ராம்ல மாட்டிக்கணும். அப்ப அந்த பயத்துல இவர் அந்த இடி மின்னல்ல மழையில் நின்று ஒரு வேண்டுதல் ஒன்று பண்றாரு, கடவுளே என்னை கண்டி இந்த இடி மழையில இருந்து காப்பாத்திட்டுனா நான் ஒரு மாங்க் ஆயிடுறேன், நான் ஒரு துறவி ஆயிடுறேன் ஒரு வேண்டுதல் பண்ணார். ஆனா அந்த மனுஷன் பாருங்க, தன்னோட காலேஜ் படிப்பு முடிச்சுட்டு வெளியே வரும்போது கூட அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சிருக்காரு மார்ட்டின் லூத்தர். வெளியே வந்தோடனே அப்பா நினைச்சுன்னுக்கிறாரு இவன் வக்கீலை கோர்ட்டுக்கு போவான்னுட்டு. இவரு வெளியில வந்தவர்களே அவருடைய அந்த வேண்டுதலை நிறைவேற்றணும்னு கரெக்டா அகஸ்டின் மடம் அங்க அந்த இடத்துக்கு போறாரு. தன்னை ஒரு இதுவாக்கி கொள்வதற்காக அங்க போறாரு. போய் சேர்ந்துட்டாரு. தந்தைக்கு பெரிய கோபம், ஏன்னா கல்யாணமும் பண்ண மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்போ ஏன்னா துறவி ஆயிட்ட நம்ம எல்லாத்தையும் திறந்துடணும் போனது. அங்க போய் இவருடைய தேடல் இதுவாகவே தான் இருக்குது. இதே வழியில திரும்ப திரும்ப தேடிக்கிட்டு இருக்கிறார். சோ ஒரு இரக்கமில்லாத கடவுளாக உருவாரேன்னு ஒரு கட்டத்துல கோபமே வந்து கடவுளை தேட தேட ஒரு கட்டத்தில் வெறுத்து இப்படி ஒரு இரக்கமில்லாத கடவுளாக உள்ளாரே,
கேட்டு குழம்பிட்டு இருக்கிற அந்த இடத்துல பிரீஸ்டாக வேற ஆர்டைன் செய்யப்பட்டு அந்த ஆகஸ்டின் இடத்துல பிரீஸ்டாக ஆர்டைன் பண்ணப்பட்ட பிறகு அந்த நற்கரணை வழங்குற அந்த இது இருக்கு பாருங்க, அந்த கையில அதை கையில பிடிக்கும் பொழுது கை தட்ட 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 நடுங்கு மார்ட்டின் லூத்தர் இருக்குது. காரணம் என்னன்னா, நான் முதல்ல நினைச்சுக்கிட்டேன் இவருக்குள்ள ஏதோ தப்புக்குது போல, அதான் கை கிடையாது. அந்த மென்மையான மனசாட்சி, கடவுளை பத்தின ஒரு உயர்வான அபிப்பிராயம், பரிசுத்தமான அந்த நற்கரணைய என்ன மாதிரி ஒரு பாவி பிடிக்கலாமான்னு நினைக்கிறாரு. எனக்குள்ள பாவம் இருக்குது, எனக்கு தகுதி இருக்குதா, கை நடுங்குது, அது கீழே விட்டுட்டு ஓடி போயிடுறாரு. போயிட்டு ஒரு மூத்த வழிகாட்டி, அவருக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு மூத்த வழிகாட்டி கிட்ட ஆலோசனை கேட்கிறாரு. என்னப்பா இது, கடவுள்னாலே எனக்கு பயமா இருக்குது, எவ்வளவு கொடுமையான கடவுளா அவர் இருக்கிறாரு, ஒரு மனுஷனால செய்ய முடியாததெல்லாம் செய்ய சொல்லிட்டு இருக்கிறாரு அவரு. கடவுள் அவருடைய பிரசன்னாலே எனக்கு பயம் வருது, நடுக்கம் வருது என கூற, அவரோ அந்த வழிகாட்டியோ அவரும் அதே சபையில தான் இருக்கிறாரு, ஞானத்தோட இருக்கிறாரு. அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, ஏன்பா நீ கடவுள்னா அப்படியே பயந்து அப்படி இப்படின்னு ஏன் அலற கம்முனு? நான் ஒண்ணு சொல்றேன் கடவுளை பத்தி, அதை மட்டும் நம்புறேன். என்ன? God is good. கடவுள் நல்லவரா இருக்கிறார். இந்த சத்தியத்தை சொல்லதாங்க ஆள் இல்லை. ஹோம்ஒர்க் கொடுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க, எத்தனை வாட்டி எழுதணும்னு சொல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் போகணும்னு சொல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. கடவுள் நல்லவரா இருக்கிறாரு. என் புள்ள கூட லோல் போட நான் அனுமதிக்க மாட்டேன். வர்றாரு, ஹாயா உக்காடுறான்னு. ஆனா அன்பே உருவான கடவுள் என்ன, இதை செய்ய அதை செய்ய, அங்க போ, அத்தனை கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட போ, இத்தனை கிலோமீட்டருக்கு அண்ணாண்டவா, இதை செஞ்சியா செய்யலையா, அப்படி கடவுள் கூறுவதாக இங்க கிளப்பப்பட்ட இந்த மனுஷ அறிவுல இருந்து வந்தது பாருங்க. இன்னைக்கு கூட ஒரு வசனத்துல வந்தது, கடவுளுடைய அந்த கற்பனைக்கு விரோதமா மனுஷன் உருவாக்கக்கூடிய அந்த இடரல் உண்டாக்கிடாதீங்கன்ற. இடரல் எப்படி வரும்னா, வேத வார்த்தைக்கு விரோதமான சிஸ்டம் ஒரு மனுஷன் உண்டாக்கணும், அதான் இடரல். அவர் இலவசமா கொடுக்கறது இங்க எப்படி நம்ம கஷ்டமா மாற்ற முடியும்? அவர் ரொம்ப இலவசமா கொடுக்குறாரு நம்மளுக்கு, ஒன்னும் எதிர்பார்க்கல. நம்ம இலவசம் ஒண்ணுதான் எதிர்பார்க்கிறார், விசுவாசம். நான் அதை இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் போனா அந்த ரட்சிப்பு கடுமையான பாதையை மாத்திடுறாங்க. அந்த இடத்துல அவர்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது அவர் சொல்ற வார்த்தை, காட் இஸ் குட், கடவுள் நல்லவராக இருக்கிறார். ஆச்சரியம்னா இவர் அந்த சபையில இருக்கிறார், ஆனா இவர் சரியான சத்தியத்தை நம்பக்கூடியவராக இருக்கிறார். 1512 வருஷம் வேறொரு பள்ளிக்கு விக்டம்பர்க் யூனிவர்சிட்டிக்கு போறார் மார்ட்டின் லூத்தர். அங்க இவருக்கு என்ன ஒர்க் கொடுக்கப்படுதுன்னா, சங்கீத புஸ்தகத்தையும் பவுலின் நிருபங்களையும் போதிக்கும் பணி. கடவுள் கரெக்டா நகர்த்துறாரு பாருங்க. இவர் உடனே என்ன பண்றாரு, சங்கீத புஸ்தகம் பவுல் நிருபங்களும் போதிக்கணும்னா ரொம்ப ஆழமா நம்ம அதுக்குள்ள போய் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இன்னும் வேதத்துக்குள்ள ஆழமா போறாரு. மிகவும் ஆழமாகவும் துல்லியமாகவும் படிக்க ஆரம்பித்தார். இந்த தேடலில் அவருடைய ஆவிக்குரிய கேள்விகள் என்ன? இதுல முக்கியமான ஒரு விஷயம், இந்த மார்ட்டின் லூத்தர் இப்படி தேடுறதுல அவருக்குள்ள ஒரு ஆவிக்குரிய கேள்விகள் என்ன, எந்த கேள்விக்காக அவருக்கெல்லாம் தேடிட்டு இருக்கிறார். இந்த கேள்விகள் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற கேள்வி. அந்த கேள்விகள் என்னன்னா, தேவன் பரிசுத்தவரா இருக்கிறார், நீதி உள்ளவரா இருக்கிறார், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பரிசுத்த தேவன் என்னிடம் பரிசுத்தத்தை கேட்கிறார், கரெக்ட், இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. மூணாவது, நான் கொடுக்கும் பரிசுத்தம் போதுமானதாக இல்லை, இங்கதான் பிரச்சனை வருது. நான் என்னதான் என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணா கூட அது கடவுள் கேட்கிற அந்த கடவுள் கிட்ட போனா கடவுள் கிட்ட இருக்கிற பரிசுத்தமா தான் நம்ம போனாதான் போக முடியும். ஆனா என்கிட்ட எவ்வளவு எஃபர்ட் நான் போட்டாலும் அது கடவுள் கேட்கிற பரிசுத்தத்துக்கு ஈடு ஆகாது. இதுதான் இங்க கேள்வி எழுப்புறாரு. நான் கொடுக்கும் பரிசுத்தம் போதுமானதாக இல்லை. 1,00,000 பேரை கூட கூட்டி அன்னதானம் போடலாம், எவ்வளவு நற்கீரை வேணா பண்ணலாம், பட் அவர் கேட்கிற பரிசுத்துக்கு ஈடு ஆகுமா? அது ஆகிறது இல்லையே. அவர் கேட்கும் பரிசுத்தத்தை என்னால் தர இயலாது. என்னால் மட்டும் உலகத்துல எந்த மனுஷனாலுமே கொடுக்க முடியாது, எவனாலேயே முடியாது. அடுத்து அவர் கேட்கிற கேள்வி, இப்படி யாராலையுமே எந்த மனுஷனாலையுமே செய்ய முடியாத ஒன்ன கேட்கிறாரே, இவர் என்ன கடவுள்? ஒரு மனிதனிடம் அவனால் தர முடியாத பரிசுத்தத்தை தேவன் கேட்கலாமா? என்னால முடியாதுன்னு தெரியாதா? பக்கத்து வீட்டுக்காரங்க வேணா தெரியாம இருக்கலாம், உனக்கு தெரியல, என்னோட பலவீனம் தெரியும், என்னுடைய சுபாவ கோளாறு தெரியும். என்கிட்ட அந்த பர்ஃபெக்ஷனை சபை அப்படி போதிச்சிடுச்சு. கடவுள் கிட்ட போனா பர்ஃபெக்டா பண்ணணும், பர்ஃபெக்டா பண்ணணும், பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட், பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். பரிசுத்தத்துக்கு என்ன பண்ணணும்? ஹோம்ஒர்க் தான் பண்ணணும். இங்க போங்க வா, அங்க வா, இங்க போங்க. குழம்பி ஒரு வழியில அவருடைய கேள்விகள் எல்லாருடைய கேள்விகள். அது அப்ப நான் என்னதான் செய்யறது? ஒரு மனுஷனால் தர முடியாத பரிசுத்தத்தை இந்த கடவுள் கேட்கிறாரு. எந்த மனுஷனும் செய்ய முடியாத, உண்டாக்கவே முடியாத ஒரு பரிசுத்தத்தை கேட்கிறாரு. இது என்ன கடவுள்? இப்படிப்பட்ட கேள்விகள், ஆவிக்குரிய கேள்விகள், நல்ல கேள்விகள். இதெல்லாம்
அப்போது இருந்த சபையில கேள்வியே கேட்கக்கூடாது. அவர்கள் சொல்றது தலையாட்டின்னு பிகாஸ் அவர் போப்பு, அவர் பிரீஸ்ட், அவர் எதை சொன்னாலும் அது கடவுளுடைய வார்த்தையை நம்பணும். கடவுள் என்ன சொல்றாரு? எதுவா இருந்தாலும் ஆராய்ந்து பார், உள்ளத்தில் ஆராய்ந்து நிதானித்து பார், எது சத்தியம் எது உண்மை என்பதை உனக்குள்ளே நான் தான் பாக்குறேன். பாஸ்டருக்குள்ள இருக்கிற அதே ஆவியானவர் தான் உனக்குள்ளே இருக்கிற, அதை ஞாபகம் வச்சுக்கோ. அந்த ஆவியானவர் அங்கிருந்து என்ன சொல்றாரு? உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் மூலமா நிதானிச்சு உண்மையை சத்தியத்தை அறிந்து கொள் என்றார். அடுத்தது இவர் இந்நிலையில் ஒரு நாள் ரோமருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம், இதுதான் சொல்லியிருந்தேன், நண்பர் படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். 1ஆம் அதிகாரம் 16-17 வருஷம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட்டேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இந்த விஷயம் புதிய ஏற்பாட்டுல 3 தடவை, அபக்கூக்குல ஒரு தடவையும் வருது. இதுல விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி, இந்த ஒரு இடத்த படிக்கும் போது கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பார்க் கிடைக்குது. ஏன்னா இவ்வளவு நாள் இவருக்கு இருந்தது ஆவிக்குரிய கேள்விகளுக்கான பதில் அங்க கடவுள் சொல்ற போல உணர ஆரம்பிக்கிறார். அது என்னது? அது விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்துக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அவரிடம் வரணும்னா அவரை மாதிரிலாம் வரணும், அதானே இவ்வளவு கேள்வி. அவரை மாதிரி என்னால் ஆக முடியாது, எனில் அவரை போல் பரிசுத்தமா இருக்க வேண்டும். கொஞ்சம் குறைஞ்சாலும் அவர்கிட்ட நான் போக முடியாது. அவர் பாவத்தை நோக்கி பார்க்காத சுத்த கண்ணரா இருக்கிறாரு. அவர்கிட்ட கொஞ்சம் பாவத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோப்பான்னு சொல்லிட்டு நான் போக முடியாது. வாரத்துல திங்கள் இருந்து சனி வரைக்கும் பரிசுத்தமான ஆகிற, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் ஆட்டம் போட்டுக்கிற, கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணலாம், கேட்க முடியாது. அவரு என்ன 100% பர்ஃபெக்ட். அந்த 100% பர்ஃபெக்ட் ஆனவர்கிட்ட நான் எப்படி 100% கொண்டு போக முடியாது, எந்த மனுஷனும் முடியாது. சோ அப்பொழுது அது எப்படி கிடைக்கும்? எனவேதான் அதை கடவுளே மனிதனுக்கு தருகிறார். இவ்வளவு பெரிய ஒரு சத்தியங்க. கடவுளுக்கு தெரியும் நல்லா, நீ எவ்வளவு குட்டிக்காரனாச்சாலும் சரி, எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் சரி, உன்னால ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது. காரணம், பாவியான ஒருவன் செய்கிற எல்லா நற்கீரியும் சரி அவனை பாவத்திலிருந்து விடுவிக்காது. ஆளே பாவி. ஒருத்தல போய் கொலையை பண்ணிட்டு இந்த பக்கம் ஒரு கோயில ஒரு 100 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு அதுக்கு இது சரியா போச்சுன்னா போகாது. ஆளே பாவி. ஒரு பாவி செய்யும் எந்த நற்கீரியும் அவனை தேவனிடத்தில் தகுதிப்படுத்தாது. அப்போ இது கடவுளுக்கு தெரியாமல, கடவுளுக்கு நல்லா தெரியும். என்ன பிரச்சனை? கடவுளுக்கு அது தெரியும்ன்றது எனக்கு தெரியல. மார்ட்டின் லூத்தருக்கு அப்பதான் தெரியுது. அப்போ இது மனுஷனால முடியாததுனால கடவுள் கொடுக்கிறார். கடவுள் எப்படி கொடுக்கிறார்? அதை உணர்வாட்ட வசனத்தை படிங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீதிமான் நான் எப்படி ஆகிறது? தேவ நீதி எனக்குள்ள இல்லையே என்பது இவருடைய கொஸ்டினா இருக்குது. அடுத்தது சொல்றார், விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. தேவ நீதி இப்ப ஒவ்வொருக்குள்ள எப்படி உண்டாகும் என்ற சத்தியத்தை கண்டுபிடிக்கிறார். விசுவாசத்தினால் தான் உண்டாகும். விசுவாசத்தினால் நமக்குள்ள புண்ணியமணின் உண்டாகாது. அங்க தான் என்ற கர்வம் தான் உண்டாகும். நான் எவ்வளவு பெரிய புண்ணியவான், நான் எவ்வளவு பெரிய நல்லவன், நான் எத்தனை பேர் உதவி செய்யறேன், எல்லாத்தையும் திக்கப்பு தொட்டில் போட்டு என்னுடைய பிளஸ் கர்த்தர், என்னுடைய மைனஸ் நான். இதுல எந்த சந்தேகமும் இல்லாத வரைக்கும் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கை லேசா போயிட்டே இருக்கும். இல்ல என் பிளஸுக்கு நானுனாலே மூஞ்சி போயிடுச்சுக்காத. எந்த வகையிலும் பெருமை பாராட்ட இது மனிதனால் உண்டானதே அல்ல, இது தேவனுடைய ஈவு, கிஃப்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். இந்த நீதிமான் என்ற ஸ்தானத்தை நான் நீதி பண்ணி சம்பாதிக்கல. ஏன்னா ஆளே பாவி. விசுவாசத்தினால் எதை விசுவாசிச்சோம்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. விசுவாசம் எதை விசுவாசிச்சோம்? கல்வாரி சிலுவையிலே என் ரத்தம் சிந்தி என்னுடைய பாவத்துக்காக மரிச்சார் பாருங்க. அது எனக்காகத்தான் அவர் மரிச்சார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். சுவிசேஷத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது வருது பாருங்க. சுவிசேஷத்தில் என்ன வெளிப்படுத்தப்படுகிறது? உலகத்தில் பாவம் செய்த எவனுடைய பாவத்தையும் மன்னிக்கக்கூடிய ஒருத்தர் அங்க மரணிச்சிருக்கிறார். இதை விசுவாசித்தால் மனதுல உள்ளத்துல உள்ளான மனுஷன்ல மாற்றம் வந்தா ரட்சிப்பு நடந்து முடிஞ்சே போயிடுச்சு. எங்கேயும் ஓட வேண்டியதில்லை.
பக்கம் பக்கமா ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது இல்லை. எவ்வளவு நல்ல விஷயங்க இது. கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா என்ன? ஆடுறது ஓடுறது கஷ்டப்படுறது இல்லை. லைஃப் ஆஃப் ரெஸ்ட், ஓய்வான வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை. காரணம், கடினமான பகுதியை அவர் எடுத்துக்கொண்டார். யார்? இயேசு. என் பாவத்தின் நிமித்தம் நான் பெனால்டி பே பண்றதுதான் கஷ்டம், அதை அவர் எடுத்துக்கொண்டார். அவர் கிறிஸ்துவத்தின் இரண்டாவது நபர், நீதிபரர், நீதியே உருவானவர், பரிசுத்த தேவன். அவருடைய நீதி நம்மேல் விளங்கப்படும்படியாக அவர் பாவமானார். பாவமே அறியாத அவர் பாவமானார். ஏன்? நீதியே அறியாத நாம் நீதிமானாவதற்காக. இதுதான் சத்தியம். இத படிச்ச உடனே மார்ட்டின் லூத்தருக்கு துள்ளி குதிக்கணும் போல இருக்குது. மகிழ்ச்சி, ஆரவாரம். காரணம், எப்பேற்பட்ட ஒரு சத்தியம். அது வரைக்கும் கடவுளை ஏதோ வில்லன மாதிரி பார்த்து வந்தவர் இப்போ கடவுள்னாலே ஒரு மகிழ்ச்சி. அதான் பாருங்க, அந்த சத்தியத்தை சரியான முறையில கொண்டு போய் சேர்க்கும் போது எல்லார் மனதும் பூரிக்க ஆரம்பிச்சிடும், மகிழ்ச்சியில துள்ள ஆரம்பிச்சு. கிறிஸ்துவ செய்தின்றது ஏதோ இதை பண்ண அதை பண்ணுன்றதுல நான் என்னதான் பண்ணணும்னு சொல்ற ஹோம்ஒர்க் கிடையாது. அவர் நமக்காக என்ன செய்தார், கல்வாரின் அந்த சிலுவை மரணத்தில் என்ன நிகழ்ந்தது, அதை சொன்னா போதும். நான் என்னன்னா செய்யணும், தானா வரும். உள்ள நல்லவனா வாழ வரும், நீதியா நடக்க வரும், தர்மம் வரும், புண்ணியம் வரும், எல்லாம் வரும். எல்லாம் எப்ப வரும்? மாட்டை முன்னாடி கட்டி வண்டியை பின்னாடி கட்டினா வரும். மாடு என்பது கர்த்தரை வாழ்க்கையில முன்னாடி வச்சு நான் பின்னாடி இருக்கும் போது வாழ்க்கை போகும். என் நற்கிரியில முன்னாடி வச்சு கடவுளை தூக்கி பின்னாடி வைக்கிறது ஆன்மீக வாழ்க்கை மாதிரி தான் இருக்கும். நாங்க ஆன்மீகமே இருக்காது, முழுக்க முழுக்க சுயக்கிரியை இருக்கும். அதான் நற்கிரியை நிமித்தம் கிடையாது. நற்கிரியை, கிருபையை தொடர்ந்து வரணும். அப்போ இந்த விசுவாசத்துல அவர் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன? கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் எடுக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. ரட்சிப்பு எப்படி நடந்தது? ஒரே வசனத்தை சொல்றார், கிருபையினாலே. யாரோட கிருபை? தேவனுடைய கிருபையினாலே. நம்ம பகுதியில் நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தை கொண்டு. ஆமா, அது எனக்காக தான் அவர் செய்தார், அந்த சிலுவை மரணம் எனக்கானது நான் விசுவாசிக்கும் பொழுது ரட்சிப்பு தானா நடந்தது. நடுவில் எந்த மீடியேட்டரும் தேவையே இல்லை. ஆனா இதை சொல்றதுக்கு ஒரு சில மீடியேட்டருக்கு தேவை. இந்த மாதிரி எது? இதுதான் வழி, இதுதான், அதுக்குதான் போதகர்கள், அதுக்குதான் பிரசங்கியார்கள், அதுக்குதான் இதெல்லாம். ஏதோ வந்து ஏதோ ஒரு கதை சொல்றதுக்கு கிடையாது. முக்கியமான இது போல சத்தியங்கள். எந்த கதை சொன்னாலும் இதுல வந்து ஜாயின் ஆயிடும். ஒரு சில ஃபாதர் பார்த்துருக்காங்க, ஏதோ ஒரு கதை சொல்ற மாதிரி கடைசியில பார்த்தா கரெக்டா அந்த வார்த்தையில தான் ஜாயின் பண்றாங்க. அந்த மாதிரி மக்களை சரியான திசையை நோக்கி கொண்டு போற அந்த சத்தியத்தை இவர் அறிந்து கொள்றாரு. ஒரு மகிழ்ச்சி. எவ்வளவு நல்ல விஷயம் இது. எவ்வளவு புண்ணியம் கட்டினாலும் என்னால முடியாதுதான். ஆனா கடவுள் அதை இலவசமா கொடுக்கிறார். கடவுளுக்கு முன்பாக நம்ம எதுவுமே நீதிமானாக்காது. ஆனா கிருபை நமக்கு கொடுக்கிறத விசுவாசத்துல நாம் எடுக்கும் பொழுது, நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்ற வார்த்தை உண்மையாகுது. மார்ட்டின் லூத்தருக்கு விடை இப்ப கிடைச்சிடுச்சு. தற்போது திரும்ப இப்ப ஆதியாகமத்திலிருந்து வெளிப்பாடு வரைக்கும் அதே பைபிளை படிக்கிறாரு. அர்த்தம் வேற மாதிரி வருது. பைபிளுடைய வெளிப்பாடே வேற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ முந்தி தண்டிக்கிற கடவுள், அடிக்கிற கடவுள், ஓம இருக்கும். இப்ப வேற அன்பான கடவுளை பேதத்துல பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வசனத்துல கடவுள் கொடுத்த வெளிச்சம் எல்லாத்தையுமே வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆதியாகமம் மூலம் வெளிப்பாடு வரை வேற விதமாக அர்த்தம் புரியுது. மனுஷன் பாவி, அவன் செய்யும் எந்த நற்கிரியும் அவனை தேவனத்தை தகுதிப்படுத்தாது. பாவியாக எனக்கு சுவிசேஷம் தேவ நீதியை வெளிப்படுத்துகிறது. சுவிசேஷம் என்ன வெளிப்படுத்துது? தேவ நீதியை வெளிப்படுத்துது. தேவ நீதி என்கிட்ட இருக்க கிடையாது, அதை சம்பாதிக்க முடியாது. எப்படி கர்த்தராக இயேசு சிலுவையில் எனக்காக அறையப்பட்டார், பாவமற்ற குற்றமற்ற அவர் எப்படி எனக்காக அந்த இடத்துல சித்திரவாதம் அனுபவிச்சார். இந்த விஷயங்கள் எல்லாம் நான் என் மனக்கண் முன்னாடி பாக்குறேன். இயேசு சிலுவையில அரைஞ்சிருக்கிற ஒரு சில சர்ச்சில் பார்த்துருக்கேன். இங்க 2 சொற்றர்த்தம், இங்க 2 சொற்றர்த்தம், இங்க ஒண்ணு. அந்த அந்த இயேசுவை பார்க்கல மனக்கண்ல. உழுத நிலம் போலான இயேசுவை மனக்கண்ல பாக்குறேன். அதுதான் உண்மை நிலை. உண்மை நிலை எப்படி? ரத்தம் தான் இருக்குது. அவர் உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படி அடிக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த ரத்தத்தை பார்க்கும்போது எனக்குள்ள என்ன தோணுது? அது அவருக்கான தண்டனை இல்லை, எனக்கான தண்டனை. நான் அடிக்கப்பட்டிருக்கணும். அப்படி எனக்கு விழ வேண்டிய அடி, எனக்கு விழ வேண்டிய ஆணி, எனக்கு விழ வேண்டிய சாட்டை அடி, அதெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார் என்றதை பார்க்கும் பொழுது இப்பொழுது நான் எப்படி நீதி ஆகிறேன்? அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் சம்பாதிக்கல, ஒண்ணுமே பண்ணல, எதுக்குமே தகுதி இல்லாதவன் நான். என் மேல் அவர் கொண்ட அன்புல அதை எனக்கு கொடுத்துதார். gift of righteousness, இலவசமா. ரட்சிக்கப்பட என்ன செய்யணும் கேட்ட ஒண்ணும் பண்ண வேணாம், நம்பணும். அதனால இஸ்ரேல் தேசத்துல சொல்றாரு, எல்லா இடத்துல அற்புதம் செஞ்ச என்னால இஸ்ரேல்ல ஏன் செய்ய முடியல? இங்க எவனுமே விசுவாசிக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல விசுவாசிக்கிறாங்க.
தன் சொந்த ஜனம் அவரை பிறந்தது. இவன் அந்த தச்சர் பையன், இவன் தானே அவன், இவன் தான் பெரிய இது. விசுவாசம் இல்லாத இடத்துல கடவுள் என்னதான் பெரிய பர்ஃபெக்டா பவர்ஃபுல்லா இருந்தா கூட அவரால் எந்த அற்புதத்தையும் செய்ய முடியாது. காரணம், வெறுமனே கடவுள் பவர்ல செய்தது இல்லை, நம்ம கிட்ட இருந்து அவர் ஒண்ணு எடுப்பாரு, நீ விசுவாசி. இயேசு ஒவ்வொரு இடத்துலயும் இன்னும் சண்டை நிக்காது, கண்டிப்பா. காரணம் அதுதான், இயேசுவை மறுதலிச்சிட்டு யாரும் போக முடியாது கர்த்தரிடம். ஏன்னா இதுதான் கடவுள் அனுப்பிய வழி. இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா தான் மூலையில் தோன்ற வழி எல்லாத்தையும் காட்டின்னு இருக்கிறான். இத்தனை தடவை அதை எழுது, அத்தனை வாட்டி அதை பண்ணு, இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு வா வா. இது மதமே இப்போ வேற வகையில் அவருக்கு அந்த விஷயம் புலப்படுது. கிடையாது. கடவுள் நல்லவரா இருக்கிறார். இனிமேலு யார் என்ன சொன்னாலும் வேதத்துல கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு முதல்ல போய் நான் பார்க்கணும்ன்ற ஒரு அறிவுக்குள்ள வராது. அந்த அடிப்படையில பிரசங்கத்தை பண்ண ஆரம்பிக்கிறார். பிரசங்கம் இப்போ வேற மாதிரி வேற லெவல்ல இருக்குது. இப்ப இவர் பண்ற பிரசங்கங்கள் ஜனங்கள் அந்த உட்கார இடம் சொல்லுவாங்க, அது நல்ல பேரு, அந்த இடமே ஃபுல் ஆயிடுச்சா. உட்காரத்துக்கு இடம் இல்லாத அளவுக்கு, இடம் கொள்ளாத மட்டும் ஆட்கள் அங்க நிரம்பி வழிகிறாங்க. காரணம் என்னன்னா, இதை கேட்கறதுக்கு மக்கள் கூடி கூடி வருவாங்க. இது அவ்வளவு நல்ல விஷயம். உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுடைய மனதில் இருக்கிற கேள்விக்கான விடை இவர் பண்ற பிரசங்கம். என்ன எல்லா மக்களுக்கு என்ன கேள்வி இருக்குது? என்ன பண்ணாலும் உள்ள இருக்கிற அந்த குற்ற உணர்வு போக மாட்டேன், நான் நல்லவெல்லாம் நல்ல உள்ள ஒண்ணு சொல்லி நிற்குது. இந்த குற்ற உணர்வுல இருந்து, என்னுடைய பாவத்துல இருந்து, என்னோட சுபாவ கோளாறுல இருந்து நான் எப்படி வெளியே வர்றது? இது உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனா இதை யாருமே வெளியில சொல்லிக்க மாட்டாங்க, காட்டிக்க மாட்டாங்க. ஆனா இதுக்கான பிரசங்கத்தை ஒரு மனுஷன் பண்ணும்போது நின்று கேட்பாங்க. ஒரு சில சபையில பார்த்து சொல்லியிருப்பாங்க, இங்க கூட்டின்னு வந்து உக்காந்து பிரசங்கம் கேட்ட விட அவனை கூட்டின்னு வந்து ஆட்டோல விட்டான் பாரு, அந்த ஆட்டோ டிரைவர்லாம் வச்சுக்கப்படுது. அவரு கடவுள் தொட்டுட்டாரு. அவர் சும்மா வேடிக்கை பார்க்கதான் வந்து இப்படி பார்த்திருப்பாரு. அந்த இடத்துல இந்த மாதிரி விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னா என்னது? விசுவாசம் நீதிமானா? யாரு? நானா? உன் பாவத்துக்கு இன்னொருத்தர் தண்டனை அனுபவிச்சிருக்காரு, நீ அதை அனுபவிக்க வேண்டாம். இதுதாங்க சுவிசேஷம். சுவிசேஷம் அது இன்னொரு வார்த்தை நற்செய்தி. நற்செய்தினா என்னது? கடவுள் கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு ஈவு கிடைக்குது, எந்த மனுஷனால செய்ய முடியாது. அதுதான் நற்செய்தி. நீ வேணா செய்யணும் லிஸ்ட் போட்டா துர்ச்செய்தி. அந்த துர்ச்செய்தி தான் அந்த காலங்கள்ல இருந்தது. சோ முன்பு தேவ நீதி என்றாலே பயம், நடுக்கம், இதுதான் இவருக்கு வரும். ஆனா இப்போ வந்து தேவ நீதி என்றாலே துள்ளி குதிக்கிற அளவுக்கு சந்தோஷம். காரணம், தேவ நீதியோட அர்த்தத்தை புரிந்து கொண்டார். இது கடவுள் மூலம் எனக்கு கிடைக்கப்பட்டது. நான் நீதிமான் அல்ல, ஆனா என்னை நீதிமானவர் ஆக்கி இருக்கிறார். அவருடைய தேவ நீதி என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். இது ரட்சிப்பின் சந்தோஷம். ரட்சிப்பின் சந்தோஷம் ஒண்ணு இருக்குதுங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடிதான் மூஞ்சி தங்க போட்டு போறோம், ஏதோ கோயிலுக்கு போறேன், ஏதோ வரேன். ரட்சத்துக்கு அப்புறம் அதே மாதிரி ஏதோ ஒரு சபைக்கு போறேன் வரேன். இதுவா ரட்சித்தோடைய அந்த ஒரு எசன்ஸ் நம்மளுக்குள்ள இருக்கணும். அந்த எசன்ஸ் இருக்கணும்னா, என் பாவத்துக்கு ஒருத்தர் அனுபவிச்சிட்டாரு, இனிமேல் நான் பண்ண போற பாவத்துக்கு சேர்த்துதான் அவர் அனுபவிச்சுக்கிறாரு. அதனால நீ ரொம்ப உடனே வர்த்திக்காத, யோகியமா வாழ்றதுக்கு வழியை பாரு. கடவுளை வேண்டிக்கிட்டு முடியாத பட்சத்துல எங்கேயா ஸ்லிப் ஆகுறியா, கடவுள் கிட்ட முறையிட்டு வெளியே வந்துரு. ரொம்ப ஐயோ என்னால முடியல, உன்னால இந்த ஜென்மத்துல முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவரு உங்ககிட்ட அதை கொடுக்கல, இயேசு கிட்ட கொடுத்தாரு. நான் செய்ய வேண்டியது இயேசுவை விசுவாசிக்கிறது. என் தவறுகளையும் என் பாவங்களையும் பார்த்துட்டு இன்னைக்கு அவர் தண்டனை கொடுக்க போறாரு, நான் அவரை கற்பனை பண்ணி வச்சுக்கிறேன். அந்த பழைய கடவுளை தூக்கி போட்டுட்டு, என் பாவத்தை தெரிஞ்சு நான் பாவியா இருக்கும் போதே அவர் என் மேல் இறக்கப்பட்டு என்னை தேர்வு செய்து என்னை ரட்சித்திருக்கிறார். அந்த அன்பான தேவனை அவரை பார்க்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சி வந்துடும். ரட்சிப்பின் சந்தோஷம் அப்பதான் வரும். ரட்சிப்பின் தேவனை அன்பா பார்த்தா தாங்க சந்தோஷம் வரும். பனிஷ்மெண்ட் கொடுக்குற கடவுளை பார்த்தா சந்தோஷம் எங்க வரும்? முந்தி பழைய வாழ்க்கையில இந்த மாதிரி தான் பயந்து கோயிலுக்கு போறது, கோயிலுக்குள்ள மட்டும் பயபக்தியா வந்து ஆட்டம் போடுறோம். இது வந்து எந்த இடத்துலயுமே நான் கடவுளை உணர முடியும். இந்த ரட்சிப்பின் தேவனை நான் உணர்ந்துட்டா. காரணம், இவர் என் பாவத்தை பார்க்கறது கிடையாது, இவர் அதில் என்னில் அவருடைய நீதியை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவை எனக்குள் இருந்து கர்த்தர் பார்க்கிறார். அதன் அடிப்படையில் நான் பரிசுத்தவான். எதன் அடிப்படையில்? ஸ்ரீனிவாசனுடைய செயல் அடிப்படையில் கிடையாது. ஸ்ரீனிவாசன் இறைவன் உண்டாக்கின அந்த வழியை விசுவாசிக்கிற அடிப்படையில் நான் அல்ல, நீங்கள் அல்ல, எல்லாருமே நீ கடவுள் முன்னாடி நிக்கிற ஸ்லாக்கியத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறோம். எல்லாருமே நாங்கள் நீதிமான் ஆக்கி இருக்கிறோம். எது நம்மை நீதிமான் ஆக்கியது? நம் தகுதி இல்ல, நம் பெருமை இல்ல, நம்முடைய தான தர்மம் இல்ல, நம்ம புண்ணியம் கிடையாது. கடவுளுடைய இயேசு கிறிஸ்து எனக்குரிய அந்த மகத்தான பாவம் இல்லாத ரத்தம்
நம்மளை பாவங்களால் கழுவி இருக்கிறது. சோ இப்ப என்ன நடக்குதுன்னா, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக புதைத்து வைத்திருந்த ரகசியம், சத்தியம் இது. மார்ட்டின் லூத்தர் வெளியே கொண்டு வராரு. இதை நூற்றுக்கணக்கான வருஷங்களா மூடிட்டாங்க. அப்படியே மூடிட்டு வேலை மேல இவங்களுடைய வார்த்தைகள், போதனைகளை வச்சு ஒரு பைபிள் ரெடி பண்ணிட்டாங்க. அததான் எல்லாரும் கேட்கணும். இல்ல இல்ல இல்ல, இதுதான் சத்தியம். சத்தியத்தை எவ்வளவு அடைச்சாலும் வெளியே கொண்டு வந்துடுவாரு கடவுள். இப்போ இவர் வாயில இருந்து அன்னைக்கு இவருக்கு ஒரு போதகர் சொன்னது அந்த வார்த்தை வருது, ஆமாப்பா, காட் இஸ் குட், கடவுள் நல்லவரா இருக்கார், நல்லா தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். தற்போது இவர் இறைவனை பிரசங்கிக்க தொடங்குகிறார். அந்த சேப்பல் இடம் கொள்ளாமல் போகிறது, ஊர் ஜனமே கூடுகிறது. இந்த சீர்திருத்த செய்தியை சரியாக பிரசங்கித்தால் ஊர் மக்களே கூடி கேட்பார்கள். எந்த செய்தியை? மத பிரசங்கத்தை கிடையாது, கடவுளுடைய வார்த்தையை சரியா பிரசங்கித்தா ஜனம் தானே வரும். இங்க கொஞ்சம் பேர் வந்தாலும் கரெக்டா வராங்க, எனக்கு உண்மையில அதான் சந்தோஷம். எவ்வளவு பேர் வராங்க வரலன்றது ரெண்டாவது. கொஞ்சம் பேர் வந்தாலும் கரெக்டான அந்த அவங்க ஒரு ருசியை கண்டுட்டாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு அந்த அமைதி, அந்த கடவுளுடைய பிரசன்னத்தை நம்ம உணர்றோம்னுட்டு அது ஒண்ணு போதும். ஒருத்தர் 100 பேரை இது பண்ண முடியும். மார்ட்டின் லூத்தர் ஒரு மனுஷனுடைய சீர்திருத்தம் ஏதோ ஐரோப்பாவால் நடந்ததுன்னு கிடையாது. அந்த சீர்திருத்தம் உலகத்தையே திரும்பி போட வச்சது. இன்னைக்கு நீங்களும் நாங்களும் பைபிளை கையில வச்சு அந்த வசனத்தை வச்சு பிரசனம் பண்றோம்னா இத வாங்கி கொடுத்தது அவர் தான். அன்னைக்கு பைபிளை வச்சுட்டு பிரசங்கம் நடக்காது. அந்த நூற்றாண்டுல அவர் இதை சொன்னாரு, இந்த நூற்றாண்டுல போப் என்ன சொன்னாரு, இந்த விஷயங்கள் தான் அதிகமா போதிக்கப்படும். இன்னைக்கு நம்ம டைரக்டா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்றது. இப்ப போப்பு நம்ம நிந்திக்கல, அவர் குறை சொல்லல. யார் வேணாலும் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வேதத்தின் அடிப்படையில் சரியா இருந்தா ஏற்றுக்கொள்றோம், இல்லாட்டி அதை நாங்கள் மறுதளிக்கிறோம். தற்போது இவர் அதை பிரசங்கிக்கும் போது ஊரே கேள்வி, எல்லார் கேள்விக்குமான விடையாது இருக்குது. இவர் பிரசங்கத்தில் தவறான உபதேசத்தை கண்டித்து பேசுகிறார். இப்பதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த போப்பு, அந்த சபையினருக்கும் இவர் ரட்சிப்பின் உண்மையான வழியை இவர் போதிக்கும் பொழுது அந்த 7 சாக்கிரமங்கள் என கூறி மக்களை அங்கும் இங்கும் அலைகழிக்கும் அன்றைய சபையையும் அதன் ஆதிக்கத்தையும் எதிர்த்து இவர் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டார். யாரு? மார்ட்டின் லூத்தர். உடனே அங்க 4 பேர் இருப்பாங்களே, எப்பா கடவுளுடைய பிரதிநிதி கேள்வி கேட்கலாமா, நீ தப்பு இல்ல. இவருக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு, கடவுள் என்னோடு இருந்து பேசுகிறார், நான் கேட்பேன். கேட்கிறார் கேள்விகளை. அந்த 95 தீசிஸ்ன்னு சொல்ற அந்த விஷயங்களை தயார் செய்கிறார். அங்கும் இங்கும் அலைகழிக்கிற அந்த விஷயத்துல இருந்து மக்களை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். காரணம் இதோ அழகான வே ஆஃப் ரஸ்ட். இப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தி இவ்வளவு நாள் மழுங்கடிச்சிட்டாங்களே என்ற ஒரு ஆதங்கம் இவருக்கு. மக்கள் மத்தியில் இந்த பிரசங்கத்தை புரிய வைக்கணும்னு ரொம்ப பாடுபடுறார். இது இவர் பிரசங்கிக்கிற விஷயங்கள் எல்லாமே பைபிள்ல இருந்து எடுத்து பிரசங்கிக்கிறதுனால மக்களுக்கு ரொம்ப இது புது விஷயமா இருக்குது. இது பிற்பாடு ஒரு நடக்கிற ஒரு கூத்து ஒண்ணு. 1517 அங்க ஒரு கூட்டம் நடத்தப்படுகிற அந்த போப் லியோன்ற ஒருத்தர் நடத்துறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த சபைக்கு காணிக்கையை திரட்டுவதற்காக தன்னிடம் இருந்த இன்னொரு பதவியை, பிரீஸ்ட் என்ற ஒரு துணை தலைவர் மாதிரி, அந்த பிரீஸ்ட் என்ற பதவி இன்னொருத்தருக்கு ஒரு 10,000 டியூக்கன்ஸ்க்கு விற்கிறாரு. டியூக்கன்ஸ்னா 10,000 ரூபாய் கிடையாது. டியூக்கன்ஸ் என்பது இப்போடைய காலகட்டத்துக்கு கணக்கு போட்டா அது பல கோடிகளை சேரும் சொல்றாங்க. அந்த 10,000 டியூக்கன்ஸுக்கு பல கோடி இப்போ கணக்கு போடுறவங்க சொல்றாங்க. அது போல கடன் வாங்கி அந்த 10,000 டியூக்கன்ஸை கொடுத்துட்டு இவர் பிரீஸ்ட் ஆயிட்டார் ஒருத்தர், அவர்கிட்ட போப் கிட்ட இருந்து. இப்போ கடன் கொடுத்தவனுக்கு இந்த 10,000 டியூக்கன்ஸை கொடுக்கணுமே, அதுக்கு என்ன பண்றது முழிக்கும் போது போப்பே ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இவர் என்ன ஐடியா கொடுக்குறாருன்னா, சரி நம்ம கிட்ட இந்த பாவ மன்னிப்பு சீட்டுன்னு ஒண்ணு இருக்குது பாரு, அதை விற்கலாம். பாவ மன்னிப்பு சீட்டு இதை எடுத்துடுறான்னா, இந்த பாவ மன்னிப்பு சீட்டை துட்டை கொடுத்து வாங்கிட்டா நான் என்ன பாவம்னாலும் செய்யலாம். இது வரைக்கும் செஞ்ச பாவத்துக்கு பெனால்டி கொடுக்கலாம், நீ அடுத்து செய்ய போற பாவத்துக்கும் சேர்த்து பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கிடலாம். இது எப்படி பாத்தீங்கன்னா, இயேசு சிலுவையில மறைச்சது அடி வாங்குறது உதவாங்கதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பாவ மன்னிப்பு சீட்டுக்கு தான் ஒரு பெரிய வல்லமகிற மாதிரி இவங்க ஒண்ணு உருவாக்கி, எதுக்கு? பணத்துக்கு. இந்த 10,000 கடன்காரனை சமாளிக்கிறதுக்கு இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த பாவ மன்னிப்பு சீட்டை தயார் செய்து இதை ஊரெல்லாம் விற்கணும்னா அதுக்கு நல்லா பேச்சு திறமைக்கிற ஒருத்தன் வேணும், ஊரே மாத்திர ஒருத்தன் வேணும். அவன் நல்லா நாக்கில் தேன தடவைன்னு பேசணும். அதுக்கு ஒருத்தர் மாற்றார், ஜான் டெக்ஸல் என்ற ஒரு மனுஷன். அவர்கிட்ட இந்த விஷயத்தை ஒப்படைக்கிறாங்க. அவர் இதற்காகவே நியமித்து, அவர் சொல்ல போனா இப்படியே வருது, அங்க கூவி விற்கிறார். அவர் அந்த சீட்டை கூவிக்கு அவர் எப்படி விற்கிறார் என்பது ஆங்கிலத்துல, as soon as the coin is the coffer rings, they sold from Pragarati Springs. இது தமிழ்ல நம்ம லோக்கல் மெட்ராஸ்ல சொன்னா நல்லா இருக்கும். பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கிட்டு அந்த காணிக்கை பெட்டியில அந்த சில்லறைய சுத்தம்னு போட்டா உங்களுடைய மூலாதையர்களுடைய ஆத்மா எல்லாம் பரலோகத்துக்கு போக நடுவையில நின்று பாரு, அதெல்லாம் சைன்னு போயிடும்.
டங்குன்னு போட்டா சைன் போயிடும். இதுதான் நம்ம லோக்கல் நல்லா வருது டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல இருந்து. இத எப்படி அந்த காலத்துல ஒரு நம்பிக்கை என்னன்னா, செத்து போனவங்க எல்லாருமே பரலோகத்துக்கு போயிடல. நடுவுல இந்த உத்தரகிரி பத்தி சொல்லும்போது வரும், நடுவுல ஒரு இடத்துல ஒரு சில பாவத்தை நிமித்தமாக நிக்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க ஆத்மா. இங்க கீழே இருக்கிறவங்க, இது நம்ம இன்னொரு மதத்துல பார்க்கலாம், இங்க காரியம் இதெல்லாம் செய்தனா செத்து போனவங்க, இதே வழக்கம் அங்க கிறிஸ்துவத்துல கடைபிடிக்கப்பட்டிருக்குது. நீங்க இந்த பாவம் பண்ணி வச்சுட்டு வாங்கிட்டா அவர் நாங்க மேல அனுப்பிச்சிடுவோம். இந்த மாதிரி சிஸ்டத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க. இதுல இன்னொரு அட்வான்ஸா போய் பணம் நிறைய சேருது. இங்க பணம் கட்டினால் காசு என்ன பாவம் வேணாலும் செய்யலான்றனால என்ன பண்றது, ஜனங்க எல்லாம் கொஞ்சம் கூட கவலை இல்லாம பாவம் செய்ய ஆரம்பிச்சுன்னா, கேட்டா நான் சீட்டுக்கு வா, நான் வாங்கிட்டேன், எனக்கு பிரச்சனை கிடையாது, வாங்கலையா முதல்ல வாங்கிட்டு பண்ணு பாவம். அத பாவம் பிரச்சனை இல்ல, சீட்டு தான் பிரச்சனை. சீட்டு இல்லைன்னா பாவம் பண்ண முடியாது ராஜா, மாட்டி பண்ணி. கொஞ்சம் பாவத்திற்கு மட்டும் இல்ல, அடுத்து செய்ய வேண்டிய பாவத்துக்கும் சேர்த்து சில பேர் பணக்காரங்க என்ன பண்ணும், பணம் இருக்கணும் நிறைய சீட் வாங்கிடுறாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து. ஒருவர் என்ன பண்றாரு, ஒரு செல்வந்தர் இந்த ஜான் டெக்ஸ்டைலுக்கு ஒரு ஆட்டம் காட்டலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து, நான் இனி அடுத்து செய்யக்கூடிய பாவத்துக்கு எனக்கு ஒரு சீட்டு வேணும்பா, கொடுக்க முடியுமான்னு கேட்க. ஓ தாராளமா, பணம் கொடுத்தா எல்லாம் கொடுக்குறோம்பா நாங்க சொல்லிட்டு பணம் கொடுத்து அவரும் சீட்டு வாங்கிடுறாரு. நிறைய பணம் சேர்ந்துச்சு. ஒரு பணத்தோட ஜான் டெக்ஸ்டைல் ஒரு வழியா நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு 4-5 பேர் குண்டர்கள் வந்து தருமடி அச்சு வர இருக்கிற பணத்தை எல்லாம் புடுங்கிட்டு போட்டு உதன்னு சாத்திட்டு கண்ணு மங்களா எழுந்து பாக்குறாரு. பார்த்தா கடைசியா ஒருத்தன் வாங்கினான் பாருங்க, அடுத்து செய்ய போற பாவத்துக்கு சேர்த்து சீட்டு கிடைக்குமான்னு நிறைய துட்டு குத்து அவர் நின்னுக்கிறாரு. ஏய் என்னடா இப்பதான்டா சீட்டு குத்த, உனக்கு என்ன ஆச்சு, நீ இந்த பாவத்துக்கு சேர்த்துதான் சீட்டு வாங்கிட்டு உங்ககிட்ட, அப்புறம் நீ கணக்கு. இந்த மாதிரி கேலி கூத்தான விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்குது. சோ அனைவரிடமும் தைரியமாக பாவம் செய்யறாங்க, காரணம் சீட்டு இருக்குது. இதை மார்ட்டின் லூத்தர் கண்டிக்கிறார். இந்த பாவ மன்னிப்பு சீட்டை எதிர்த்து தர்க்கங்கள் எழுதுறார். தர்க்கம் தான் 95 தீசிஸ். அதுல அந்த சர்ச்சு கதவில் அதை விட்டு ஆணி அடிக்கிறார். அந்த காலத்துல இவர் மட்டும்தான் அதை அடிச்சாருட்டு. அந்த காலத்துல ஒரு பழக்கம் என்னன்னா, யார் வேணாலும் ஒரு இறையியல் ரீதியாக ஒரு தர்க்கம் செய்யணும், ஒரு விஷயத்த விவாதிக்கணும்னா அங்க ஆணி அடிக்கிறது வழக்கமா இருந்ததுதான். இவரு மார்ட்டின் லூத்தர் வந்து இது ஒரு பெரிய இன்டர்நேஷனல் லெவல்ல கொண்டு போறோம்லாம் நினைச்சு இவர் அதை பண்ணல. அந்த லோக்கல் லெவல்ல இதை டீல் பண்ணி சரி பண்ணிடலாம் இந்த பிரச்சனையை தான் இவர் அந்த 95 தீசிஸ் அடிக்கிறாரு. ஒருவேளை இவர் கேட்ட அந்த தர்க்கங்களுக்கு அந்த சபை கொஞ்சம் இறங்கி வந்து, சரிப்பா எங்களோட விஷயங்களை நாங்க கொஞ்சம் மாத்திக்கிறோம் செய்யறோம்னு இருந்திருந்தா பிரச்சனையே வந்திருக்காரு. ஆனா அவங்க அந்த கால சூழல போப்ப எதிர்த்து ஒருத்தன் கேள்வி கேட்டா அவன் மரண தண்டனைக்குரியவன்ற வகையில அங்க இருந்த ஒரு சட்டத்திட்டங்கள் இவரை கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. மார்ட்டின் லூத்தரை, ஒழுங்கா உன்னோட 95 தீசஸ் எடுத்துக்கிட்டு நீ பண்ணது தப்புன்னு எழுதி கொடு எங்களுக்கு ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புறாங்க மார்ட்டினுக்கு. அந்த லெட்டர் மார்ட்டின் வந்து சேர்ந்தவனே இவர் என்ன பண்றாரு, பொதுமக்கள் மத்தியிலேயே அந்த கடிதத்தை எரிக்கிறாரு. அதை எரிக்கும் பொழுது அன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசி சொன்னாரு பாருங்க, ஹஸ் இன்னைக்கு ஒரு பூசை எரிக்கிறீங்க, நாளைக்கு ஒரு ஸ்வான் வரும், அதை எரிக்கவும் முடியாது உரைக்கவும் முடியாதுன்னுட்டு அந்த ஸ்வான் இந்த ஸ்வான் அன்னைக்கு தீர்க்கதரிசியை ஏற்றாங்க. இன்னைக்கு இவருடைய சட்டத்திட்டங்களோட வந்த அந்த கடிதாசை இவர் எரிக்கிறாரு. இவருடைய இந்த 95 தீசிஸ் பிரிண்டிங் பிரஸ் எல்லாம் வந்துச்சு பாருங்க, கடன் எவன் கையில கட்சிட்டு வச்சு ஊரெல்லாம் விட்டா 95 தீசிஸ். மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க, சீர்திருத்தத்தை நோக்கி நிறைய பேர் கடவுள் திருப்ப ஆரம்பிச்சுட்டாரு. ரோமன் எம்பையர் அங்க ஆட்டம் காண ஆரம்பிச்சிச்சு இவங்களுடைய கத்தோலிக்க அந்த திருச்சபையை. இன்னைக்கு அந்த சீர்திருத்தத்தின் ஒரு எசன்ஸ் தான் நாமளும் இங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாம எந்த போப்பு கீழையும் இல்லை, எந்த பாப்பு கீழையும் இல்லை, நாம் கர்த்தருக்கு கீழே இருக்கிறோம். இந்த சுதந்திரத்தை மீட்டு கொடுத்த மார்ட்டின் லூத்தர் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றி இந்த சபையின் வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம். இந்த நல்வாய்ப்பு வழங்கிய போதகர் ஐயா அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிக அருமையான ஆழமான சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே பயந்து கொடுத்திருக்கிறார்.